தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பயிர்க்கடன் ரத்து, கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு கட்டணமில்லா மின்சார யூனிட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற 5 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதை விவசாயிகள், நெசவாளர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். முக்கிய பிரமுகர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பொது சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ பணிகளில் முதலிடத்தை பிடிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்கனவே எடுத்தார்கள். இந்த ஆட்சியிலும் தொடர்கிற அந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒத்துழைப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு அனைவரும் மகிழக்கூடிய 5 அரசாணைகளை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக டாஸ்மாக் கடைகளை மூடுவது, நேரத்தை குறைப்பது, தாலிக்கு தங்கத்தை உயர்த்தி வழங்கியிருப்பது, அதுபோல் விவசாய கடன்களை ரத்து செய்திருப்பது உள்ளிட்ட நடவடிக்கை எல்லாம் மக்களுக்கு தரப்படுகிற ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கொங்கு தமிழ்நாடு எப்பொழுதும் அம்மா அவர்களின் கோட்டை என்பதை இந்த தேர்தலிலும் மீண்டும் நாங்கள் நிரூபித்துள்ளோம். அதற்கு பரிசாக குறுகிய பயிர்க்கடன், மத்திய கால பயிர்க்கடன், நீண்டகால பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கங்களிலே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பயிர்க்கடன்கள் முழுவையும் ரத்து செய்யப்படும் என்று அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இரண்டாவதாக விசைத்தறி மற்றும் கைத்தறி சார்ந்த பகுதி கொங்கு தமிழகம் கைத்தறி நெசவாளர்களை காக்கும் பொருட்டு 200 யூனிட் இலவச மின்சாரமும், விசைத்தறி நெசவாளர்களை காக்கும் பொருட்டு 700 யூனிட் இலவச மின்சாரத்தையும் வழங்கி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு எமது கொங்கு தமிழர் கட்சியின் சார்பிலும் கொங்கு தமிழகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்து 500 ஒயின் ஷாப்புகளை குறைச்சிருக்காங்க. ஒயின் ஷாப்பு நேரத்தையும் குறைச்சிருக்காங்க. 12 மணிலேருந்து 10 மணி வரலும் குறைச்சிருக்காங்க. இதனால் பெண்களாகிய நாங்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன மாதிரி நிறைய பெண்களும் சந்தோஷப்படுவாங்க. இதனால் நிறைய குடும்பங்களும் சந்தோஷப்படும். இதனால் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா இந்த நேரத்தை குறைச்சிருக்கிறாங்க. எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு. இனிமேல் அம்மாவுக்கு நன்றி. அதை விட முக்கியமான இது என்னென்னா முதல் கையெழுத்து அம்மா இதை பற்றி போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அம்மாக்காக நாங்கள், அம்மாக்காக எங்களுக்காக அம்மா. அம்மா எங்களுக்கு கரண்ட் 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அம்மா எங்களுக்கு 8 கிராம் 1 சவரம் தாலி கொடுக்குறாங்க கல்யாணம் ஆகிறவங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. மக்களின் இதயங்களிலே குழுவிட்டிருக்கும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவி ஏற்றவுடனே தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வண்ணமாக 5 திட்டங்களிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்ற இனிப்பான செய்தி மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்திருக்கிறது என்றால் மிகையல்ல. பயிர்க்கடன்களை ரத்து செய்திருக்கிறார்கள். தாலிக்கு தங்கம் என்கின்ற அந்த திட்டத்தை 1 பவுனாக உயர்த்தி வந்தவுடனே கையெழுத்து போட்டு பெண்களுடைய எதிர்காலத்திற்கான அற்புதமான ஒரு வழி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். எங்கும் மங்களம் உண்டாகும். பூரண மதுவிலக்குக்கு ஆரம்பமாக துவக்கமாக 500 மதுக்கடைகளை இன்றைக்கு அகற்றியிருக்கிறார்கள். மதுக்கடைகள் திறக்கும் நேரத்தை குறைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அம்மா அவர்கள் சொன்னதை நிச்சயமாகவே அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு அற்புதமான துவக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த 100 யூனிட் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இலவசமாக. அதே போல் விசைத்தறி அந்த மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குன்படியே அதற்கான மின்சாரத்தை இன்றைக்கு இலவசமாக அளித்திருக்கிறார்கள். சாதி சமயமற்ற ஒரு ஆட்சியாக அம்மா அவர்கள் இதை தொடக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயத்தின் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை படைக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஒயின் ஷாப் படிப்படியாக குறைக்கப்படும், கடைகளை படிப்படியாக குறைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நேற்று ஆட்சி கட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே டயத்தை குறைச்சிட்டாங்க. 500 கடையும் குறைச்சிட்டாங்க. அதுக்கான புரட்சி தலைவி அம்மா அவருக்கு ரொம்ப நன்றி. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அத்தனை திட்டங்களையுமே நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அம்மா நேற்று பதவி ஏற்ற உடனே ஒயின் ஷாப்பு டயத்தை குறைச்சி 500 கடையை குறைச்சிருக்காங்க. மேலும் நான் பலவேறு திட்டங்கள் இதெல்லாம் அறிவிச்சிருக்கோம். ஒவ்வொன்றா செயல்படுத்துவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அம்மா என்ன இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது 12 1 மணிக்கு மேலே வைக்கிறாங்க.
மற்றவங்களுக்கு யாருக்கும் ஒரு இடைஞ்சல் இல்லாமல் போக்குவரத்து இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அதனால் அம்மாவை கொஞ்சம் ஒரு வழியில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது. திட்டத்தை கொண்டு வந்த அம்மாவுக்கு வரவேற்று நன்றி தெரிவித்தேன். படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துவோன்னு சொன்னாங்க. அதுபடி நேற்றுக்கு 12லேருந்து நைட்டு 10 வரைக்கும் திறந்திருக்குங்கிறத முதல் கையெழுத்து தான் போட்டிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. மக்களாகிய நாங்கள் அனைத்து பேருமே இதை முழுமையாக வரவேற்கிறோம்.